2 பேரும் பார்த்தீங்கன்னா, நான் ஃபீட் பண்ற ஏரியால இருக்கிற குழந்தைங்க 2 பேருமே. இவங்க 2 பேருமே வந்து வயசானதால 2 பேருக்குமே கண்ணு தெரியல. ஒரு ஷேடு மாரி தான் தெரியும். இவங்க அங்க பக்கத்துல இருக்க ஃப்ளாட்ல படுப்பாங்க. அந்த மாரி ரோட்ல காருக்கு அடியில படுக்கிறப்போ எல்லாரும் அடிச்சு துரத்துறாங்க. இது டெய்லி வந்து அடிக்கிறதால அவங்க வலியில கத்துறாங்க. நான் டெய்லியும் இத பார்க்கறதால, வேற வழி இல்லாம மனச கேட்காம என்னோட இடத்துக்கு நாங்க கொண்டு போயிட்டோம். இங்க பார்த்தீங்கன்னா, அவங்க என் இடத்துக்கு கொண்டு போயிருக்கோம். போறப்பவே ஷெல்டருக்கு தேவையான அரிசியெல்லாம் வாங்கி எடுத்துட்டு போனோம். அ ஏற்கனவே என்னோட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 2 பிளைண்ட் டாக்ஸ் இருக்காங்க. பிளஸ் இதுல இவங்க 2 பேர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற ஒரு பிளைண்ட் டாக் வந்து நாங்க தனி ரூம் குடுத்துருக்கோம். ஏன்னா, அவங்களுக்கு வந்து யாரோடும் மிங்கிள் ஆக மாட்டாங்க. ஏன்னா, கண்ணு தெரியாத டாக்ஸ பொறுத்தவரைக்கும் யாரையும் நம்புறது கிடையாது அவங்க. மத்தவங்களோட சண்டை போட்டு தான் பார்க்குறாங்க. அதனால அவங்களுக்கு தனி இடம் குடுத்துருக்கோம். ராஜபாளையம் வந்து அவங்க கிட்ட யாரும் போக்கூடாது. போனா பிரச்சனை. அதுவரைக்கும் அவங்க அமைதியா இருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு தனி இடம் குடுக்க முடியல. ஷெட் இல்ல எங்களுக்கு. அ இப்ப இவங்க 2 பேரு. ஏற்கனவே நாங்க வந்து பேரலைஸ் டாக் ஒரு தனி செக்ஷன் குடுத்துருக்குறோம். இந்த அம்மா நாய் ஒரு டாக் வந்து தனி செக்ஷன். அம்மா நாய் வந்து யாரோடையும் சேர மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு தனி ஒரு ரூம் குடுத்துருக்கோம். நாங்க வந்து ப்ராப்பரா ஒரே ஒரு ஷெட் தான் போட்டிருக்கோம். அதுல வந்து 20 டாக்ஸ் கிட்ட இருக்கிறாங்க. 5, 5ஆ ஒரு ரூம்ல இருக்காங்க. மத்த எதுவுமே நாங்க ப்ராப்பரா போடல. செகண்ட் ஹேண்ட் ஓடு வாங்கி தான் மேல ரூஃப் மட்டும் போட்டிருக்கோம். அதனால வந்து இவங்கள செப்பரேட்டா வைக்க முடியல. இப்போதைக்கு டெம்பரவரியா வச்சிருக்கிறோம். அப்புறமா வந்து ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா, அவங்க மத்த டாக்கோட எப்படி மிங்கிள் ஆகுறாங்கன்றத பார்க்கணும். அவங்க மத்த டாக்ல இவங்க ஏத்துக்குதா? இல்ல சண்டை போடுறாங்கன்றத கொஞ்ச நாள் கழிச்சு தான் நாங்க பார்க்கணும். அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து இவ்ளோ டாக்ஸுக்கு வந்து நாங்க சாப்பாடு பொறுத்து வந்து ரொம்ப டெய்லி ஒரு எங்களுக்கு மூச்சு திணறுது. ஏன்னா, அவ்ளோ பேருக்கு சாப்பாடு பொறுத்து கஷ்டமா இருக்கு. ஒரு நாளைக்கு நாங்க வந்து 15 கிலோ கறியும், 25 கிலோ அரிசியும் எங்களுக்கு செலவாகுது. அம் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் எங்களுக்கு சாப்பாட்டுக்காக உதவி பண்ணா, இது எங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒண்ணா இருக்கும். ஏன்னா நெறைய செலவுகள், நெறைய கஷ்டங்களுக்கு நடுவுல நாங்க இந்த ஷெல்டர ரன் பண்ணிட்டுருக்கோம். இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, உடல் ஊனமுற்ற குழந்தைங்க இருக்கிறாங்க, வயசானவங்க இருக்கிறாங்க. அபேண்டன் பண்ண நெறைய ப்ரீட் டாக்ஸ் 10 ப்ரீட் டாக்ஸ் கிட்ட இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாமே ஜாதி நாய்கள பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு சாப்பாடு அதிகமா குடுக்கணும். ஒரு நம்ம நாட்டு நாய்கள் சாப்பிடுறத விட 3 பங்கு அதிகமா சாப்பிடுவாங்க. வந்து அவங்களுக்கும் நாங்க ஒரு நல்ல சாப்பாட குடுக்கணும். அதனால இந்த வீடியோ பார்க்குற யாருனாச்சும் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு உதவி செஞ்சா ரொம்ப எங்களுக்கு உபயோகமா இருக்கும். நன்றி.